Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃப்ரைடே vlog கொண்டு வந்துக்கிறேன் மிச்ச நாளே பிறகு. வாங்க இந்த ஃப்ரைடே எங்களோட லஞ்ச் எப்படி நாங்கள் செஞ்சோம், லஞ்சை எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் எழுப்பி வரப்போக்குள்ளே கிச்சன் இந்த மாதிரி க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்தால் மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் நிற்கும். நான் நேற்று நைட் எல்லாமே டக்குன்னு அப்படியே செஞ்சு வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அதனால் சூப்பராகவே கிச்சன் க்ளீனாகவே இருந்துச்சு. எலுமினொன்னே ஃபஜ்ருக்கு பிறகு டீ எப்படியுமே குடிக்கணும். டீ குடிக்காட்டி ஒன்றுமே விடாது. டீயை ஊற்றி எடுத்துக்கொண்டாச்சு. உண்மைக்குமே நாள் தொடங்கும் போதையோ எப்படியோ டீயை நிம்மதியாக குடிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரைடேஸ் எப்படியுமே லஞ்சை ஸ்பெஷலாக செய்கிறனால பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாகவே அப்படியே செஞ்சு அப்படியே ஸ்கிப் பண்ணி பட்டுடும். ஸோ இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலை, ஷப்பெல்லாம் வாங்கி அதை அப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்லேயே பீஃபை தான் எடுத்துக்கொண்டேன். பீஃபை ப்ரெஷர் குக் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா பீஃப் நான் இன்றைக்கி கிரேவியாக குக் பண்ணலை, நல்லா திக்காக தான் பொரிச்ச மாதிரி வதக்கின மாதிரி எடுக்க போகிறேன். பீஃப் எப்படியுமே ப்ரெஷர் குக் பண்ண போக்குள்ளே அதுக்கு ஒரு புளிசோல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அது நல்லா குக் ஆகின பிறகு பீஃப் நல்லா சாஃப்டாகிக்கும். ஸோ இன்றைக்கி இப்படி தான் பீஃபை ப்ரெஷர் குக் பண்ணி கொடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே வந்துட்டேன். ஃப்ரைடேண்டாவே எங்களுக்கு எப்படியுமே ஸ்பெஷல் தான். என்ன தான் இருந்தாலும் அந்த ஃப்ரைடே ஒரு பெருநாள் மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் எப்போயுமே ஃப்ரைடே ஷேரிங்கும் மீக்கும். இன்றைக்கினா பெருசாக ஷேரிங் செய்யலை. ஸோ இன்றைக்கி எப்படியுமே எங்களுக்கு மட்டும்தான். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்க்கு நான் பீன்ஸும் கேப்சிகமும் தான் எடுத்துக்கொண்டேன். ஸ்பெஷல் மெனுக்கு குக் பண்ணுறேன்டா பீன்ஸ், கேப்சிகம், பிரிஞ்சல் இந்த மாதிரி ஐட்டம் தான் வேணும். நான் பிரிஞ்சல் இன்றைக்கி எடுக்கலை. ஸோ எப்போயுமே பிரிஞ்சல் எடுக்கிறனால ஸோ இந்த 2 கறியோடு அதே மாதிரி டாலும் செஞ்சு கொள்ளணும்னு பார்த்தேன். என்ன சொன்னால் டால் இல்லாமல் எங்கள் வீட்டில் இல்லாது. ஸோ அதனால் அதையும் செய்வோம்னு நினச்சி கட் பண்ணி கொடுத்தேன். குக்கிங்க்கு வந்தாவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அதேமாதிரி விருப்பம் இல்லாத வேலை தான் இந்த ஆனியன் பீல் பண்ணி இருக்கிறது. இந்த ஆனியனை பீல் பண்ணி இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு மெஷின் இருந்துச்சுன்னா அதை வாங்குகிற முதல் நாள் நான் தைப்பேன். எனக்கு அவ்வளோக்கு அது ஒரு சோம்பரமான வேலை. கட் பண்ணுறதாலும் ஈஸி, அதை பீல் பண்ணி இருக்கிறதுக்கே அது மிச்சமே கஷ்டமான வேலை தான். டொமேட்டோ நல்லா பழுத்தது வைக்கல. ஒரு காலம் நல்லாவே விளையாச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கே பீஃபை செஞ்சுக்கலாம்னு நினச்சேன். பீஃப் இன்றைக்கி நல்லா பிறண்டு வர மாதிரி தான் செய்ய பார்க்குறேன், கிரேவி இல்லாமல். ஏன்னு சொன்னால் அப்போ தான் டேஸ்ட் வைக்கும். ஸோ இன்றைக்கி அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு நான் பீஃபை நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்தானே அதை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் எப்போயுமே வளமையாக போடுற மாதிரி ஆனியன், க்ரீன் சில்லி. இதுக்கு என்ன உண்டுண்டா, இதுக்கு ரெட் சில்லி பவுடர் போடணும். பட் மல்லித்தூள் இதே கொரியண்டர் பவுடர் அது மாதிரி மசாலா பவுடர் எதுவுமே இதுக்கு ஆட் பண்ணப்படாது. ஜஸ்ட் பெப்பர் பவுடரும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கொண்டா நல்லாவே போதும். அதே மாதிரி கேப்சிகம் கறி எப்பயுமே நான் குக் பண்ணுற மாதிரி தான். நாங்கள் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் எங்களுக்கு எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் குக்கிங்னு வரப்போகல அது நாங்கள் குக் பண்ணுற மாதிரி வரவே அது. நாங்கள் வேங்கி எடுத்தாலும் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வராது. சில இடத்துல ஹைஜீனிக்காக இருந்தாலும் நான் இன்றைக்கி கீ இக்கல்ல. ஸோ பட்டரும் அதே மாதிரி கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணி தான் இன்றைக்கி ரைஸ் குக் பண்ணி கொள்ள போகிறேன். நான் குக் பண்ணுற ரைஸ் பொன்னி ரைஸ் தான். பீஃபுமே சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இதோட அரோமா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கேப்சிகமும் நல்லாவே வதங்கிடுச்சு. பருப்பு லாஸ்ட்டுக்காக குக் பண்ணுவோம்னு நினச்சேன். அன்றைக்கி பருப்பு நான் தண்ணியில் குக் பண்ணி நல்லா தாளித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் எப்போயுமே என்ன தான் கிச்சனில் வேலை செஞ்சாலும் சைட் பை சைடு அப்படியே க்ளீனிங் நடந்துடும். கிச்சனில் குக் பண்ணி முடிஞ்சு நான் ஒரு நாளுமே க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த டைமும் எடுத்ததே இல்லை. ஏன்னா அதோடய அதான் நான் எல்லாமே செஞ்சுடுவேன். இன்றைக்கி அப்படியே டாலையும் அப்படியே தாளித்து கொண்டாச்சு.
ஸோ குக்கிங் வந்து ஃபினிஷ் எப்படியுமே 1 hour இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சாப்பாடு இருந்தாலும் குக் பண்ணிடலும். இன்றைக்கான கரீஸ், பீன்ஸ், கேப்சிகம், அதே மாதிரி பீஃப் டால் கறி எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சாப்பாடில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி நான் வாழை இலையில் கட்டி சாப்பிட போகிறேன். மிச்ச நாளாக நினச்சேன், செய்யவே கிடைக்கல. எங்களோட உம்மோட வீட்டிலேக்கு போகல நிறைய செஞ்சு போட்டுச்சேன்னா எங்களுக்கு அங்கே வாழை தோட்டம் மட்டும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது அப்படியே உடுப்பட்டு போயிடுச்சு. அப்பையும் ஒரு 2-3 monthஸாக நானும் அவளும் பேசி தான் இருந்தோம். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வாழையில் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hourக்கு முந்தி நல்லா கட்டி வச்சா சூப்பர் டேஸ்டியாகி அப்படி தான் இன்றைக்கி அப்படி செய்ய எடுத்துக்கொண்டோம். இந்த கட்டு சோறு வைக்கிற சுட்டி தான் நான் வந்து பீஃபை வந்து இந்த மாதிரி வதக்கினமாக எடுத்தேன். கிரேவி இருந்தால் சரிவாது மெச்சாவாதுன்னு சொல்லி. ஸோ எப்படியோ கரிஸ் எல்லாம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வாழையில் கட்டி கொண்டு வைக்கிறேன். ஃபைனலாக சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. பட் அந்த ரெப் பண்ண போக்குள்ள தான் மிச்சம் கவனம் வைக்கணும். ஏன்னா இது உடஞ்சிரும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரே இது ரெப் பண்ணி பலவினாக்கள் இல்லை தானே. ஸோ அதனால் மிச்சம் பொறுமையாக அந்த நடுவில் இருக்கிற கீரை அப்படியே மடியாமல் தான் நாங்கள் கணக்கை ரெப் பண்ணிக்கொள்ளணும். அதுலேயும் நல்ல இலை பிஞ்சு இலையாயிருந்தால் நல்லா ரெப் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் பேப்பராலையும் அப்படியே ரெப் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா இந்த சூடு அப்போ கொஞ்சம் அதில் அப்படியே நிலச்சி நிற்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அப்படியே ஒரு ட்ரேயில் அப்படியே நேரம் வச்சா ஒரு 1 hour, இப்போ ஒரு 11:30 மாய்க்கும், ஒரு 1.5 hours 2 hours மாய் பிரித்தா இந்த மாதிரி சூப்பராக அரோமாவாக அத்துமே சூப்பர் டேஸ்டியாகிக்கும். நான் குக் பண்ணக்குள்ளே அப்படியே மவள் வந்து வுட்டப்பல் ஜூஸ் செஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. ஸ்பெஷல் ஃபுட்டு ஒன்று இருந்துச்சுட்டா வுட்டப்பல் ஜூஸ் வந்து செம்ம சூப்பராக மெச்சாகும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரைடே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.